வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம், நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கொண்ட விஷயம், விதைக்கப்பட்ட வீரர்கள் மதிக்கப்படும் மாமனிதர்கள் அப்படிங்கிற வரிசையில் நமது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்கள பற்றி சிறிது பேசுவோம். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்திரா காந்தி அவங்க ஜவஹர்லால் நேருவுக்கும் கமலா அம்மையாருக்கும் 1917ஆம் வருடம் நவம்பர் 19ஆம் தேதி பிறந்தாங்க. ஒரே பெண் குழந்தை, ரொம்ப செல்லமாக வளர்ந்தாங்க. மிகவும் செல்வாக்கு மிகுந்த வளமையான குடும்பம் அதில் அவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க அப்பா, தாத்தா எல்லாருமே விடுதலை போராட்டத்தில் மும்முரமான இதில் இருந்தாங்க, முக்கியமான பொறுப்புகளில் இருந்தாங்க. அம்மா ஒரு நோயாளி, அதனால் வீட்டை சரியாக கவனிக்க முடியலை, குழந்தையை சரியாக கவனிக்க முடியலை. அதனாலேயே இந்திரா காந்தி சின்ன வயசுலேயே அவங்க ஒரு தனிமையிலே வளர்கிற மாதிரியே இருந்தது. ஆனாலும் தந்தை, தாத்தா இவங்களை பற்றி பார்த்து இந்த விடுதலை போராட்டத்தில் உள்ள ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாச்சு. அவங்களும் அதில் சேர்ந்தாங்க. இளம் வயதிலேயே வானர் சேனா அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்கி சிறுவர்கள், சிறுமிகள் இவங்களை வச்சு ஒரு படையை உருவாக்குனாங்க. விடுதலை போராட்டத்துக்கு அவங்க மூலமாக சிறு சிறு வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியாக விடுதலை போராட்டத்தில் அவங்களோட பங்கு இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க படிப்பை தொடர்ந்தாங்க. இங்கே தாகூரோட சாந்தி நிகேதனில் படித்தாங்க. அப்புறம் லண்டனில் போய் அங்கே மேற்படிப்பு படித்தாங்க. அங்கே ஃபெரோஸ் காந்தி அப்படிங்கிற ஒரு பார்சி இளைஞரை பார்த்து அவங்க 2 பேருக்கும் ஒத்த கருத்து இருந்ததுனால அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பினாங்க. அப்புறம் இந்தியாவுக்கு அப்பா குடும்பத்தில் சொல்லும் பொழுது இவங்க ஜவஹர்லால் நேருவுக்கு மகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிறதுல இஷ்டம் இல்லை. அப்புறம் மகாத்மா காந்திகிட்ட கொண்டு போனார் மேட்ரை. அவர் பேசி பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க, கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எளிய முறையில் ஃபெரோஸ் காந்திக்கும் இந்திரா காந்திக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. 2 பேருமே சேர்ந்து விடுதலை போராட்ட இயக்கத்தில் இருந்தாங்க. 2 பேரும் நல்ல ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு சிறிது காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு இடையில் ஒரு மன வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள், ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் இந்த பிரிவு 1958 வரை நீடிச்சது. உங்களுக்கு கல்யாணம் ஆனது 1930 58 வரை நீடிச்சது. 58 ஃபெரோஸ் காந்திக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. அது மீண்டும் 2 பேரையும் இணைச்சது. அதுக்கப்புறம் அவர் 1960 ஃபெரோஸ் காந்தி இறந்து போயிட்டார். இதில் 1947 ஜவஹர்லால் நேரு நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரி ஆனார். அதுக்கப்புறம் ஒரு 1965 வரை அவர் தான் பிரதமராக இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் நேருவோட செக்ரட்டரியாக அவங்களோட இதுகளை ஒழுங்குபடுத்துபவரா, அவங்களுடைய நிகழ்ச்சிகளை தயாரிப்பவரா இந்திரா காந்தி அவருடைய செக்ரட்டரியாகவே அவர் கூடவே இருந்தாங்க. அப்புறம் 65 நேரு மரணம் அடைஞ்சார். இதுக்கிடையிலே இந்திரா காந்தி 1950-55 அவர் 38 காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்தார். 55 அவரை அந்த இதில் ஒருங்கிணைப்பு குழுவில் வச்சுருந்தாங்க, செயற்குழுவில் இருந்தார். அப்புறம் 59 அவர் காங்கிரஸ் தலைவியானார். இப்படி கட்சியில் அவரை பலப்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வரலை. அப்புறம் நேரு இறந்த உடனே லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினாங்க. அந்த நேரத்தில் இந்திரா காந்தியை பிரதமராகலான்னு ஒரு பேச்சு வந்தது. ஆனால் இந்திரா காந்தி மறுத்துட்டாங்க. தந்தைக்கு பிறகு நான் வர்றது சரியாக இருக்காதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் சாஸ்திரி பிரதமரானார். சாஸ்திரியோட கவர்மெண்ட்டில் இவங்க தகவல் ஒலிபரப்புத்துறை மந்திரியாக இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக லால் பகதூர் சாஸ்திரியும் திடீர்னு ஒரு வருஷ காலத்தில் அவர் மரணம் அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் இந்திரா காந்திக்கு பிரதமர் ஆனாங்க, பிரதமராக்கிட்டாங்க. பிரதமர் ஆன அப்புறம் அவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திய காலம்னு பிரதமர் சொல்லலாம், பிரதமர் பதவி காலத்தை. அந்த நேரத்தில் ஒரு ஆணாதிக்க உலகம், அதில் ஒரு பெண் பிரதமர் ஆகுறாங்க.
இந்தியாவினுடைய 3வது பிரதமர், நமக்கு முதல் பெண் பிரதமர். ஆனால் அகில உலக அளவுலேயுமே இவங்க வந்து 2வது பெண் பிரதமர். அப்படி தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் அவங்கள தன்னுடைய தனித்தன்மையை அவங்க வெளிப்படுத்திக்கிட்டாங்க. நாட்டுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து செஞ்சாங்க. ஏன்னா நான் நேரு காலத்தில் ஒரு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு போர் ஏற்பட்டது. நேரு வந்து பஞ்சசீல கொள்கைன்னு ஒரு கொள்கையை வச்சு எல்லாரோடையும் சமாதானமாக போகணுங்கிற அளவில் அவர் கொண்டு வந்திருந்தார். அதை பயன்படுத்தி சீனா போர் தொடுத்தது. அப்போ நமக்கு இராணுவ வலிமை இல்லை. அதனால அந்த போரில் நம்ம தோற்க வேண்டி ஏற்பட்டது. அதனால இந்திரா காந்தி வந்தப்புறம் என்ன பண்ணாங்க, இராணுவத்தை பலப்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பித்து இராணுவத்தை பலப்படுத்தினாங்க. அதுக்குள்ள தளவாடங்கள், உபகரணங்கள் எல்லாத்தையும் வாங்கினாங்க. அதில் ரொம்ப பெருமளவு அவங்க அதனுடைய பங்கு அவங்களுக்கு இருந்தது. இப்போ இராணுவத்தை ஒரு பக்கம் பயன்படுத்தியாச்சு. இந்திய நாட்டில் வந்து நமக்கு ஜனத்தொகை அதிகம், அதனால் வறுமை அதிகமாக இருந்தது. அதனால் வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அவங்க அதுக்கான முழு முயற்சியில் இறங்கினாங்க. அதுபோக உணவு பற்றாக்குறை, மீன் பெரிதான ஜனத்தொகை காரணத்தினால நமக்கு வந்து உணவு காணாமல் இருந்தது. நம்ம நாட்டில் விளையிற நமக்கு மெயினானது விவசாயம்னாலும் விளைச்சல் கம்மி. அதனால இவங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பஞ்சாபில் ஒருத்தர் வந்து இந்த கோதுமையை அதிக அளவில் விளைவிக்கிறது எப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி கோதுமையை விளைவிக்கிறதுல அவர் வெற்றி கண்டார். இப்போ கோதுமையை விளையிறது வந்து தன்னிறைவு அடைஞ்சது. அப்போ நாம் ஏன் இந்த நெல் பயிருக்கு முயற்சி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து பசுமை புரட்சின்னு கொண்டு வந்து அவங்க வந்து அந்த இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அப்போ நமது உணவு மந்திரியாக இருந்தவர் வந்து சி. சுப்பிரமணியம். இப்போ அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் அவரும் சேர்ந்து எம்.எஸ். சுவாமிநாதனின் கண்டுபிடிப்பு, வீரிய விதைகள், நீர் மேலாண்மை, இது இவ்வளவையும் அவர் கொண்டு வந்து 60களில் அப்படி ஒரு பஞ்சம் நமக்கு. அந்த நேரத்தில் ஆரம்பித்த இந்த இயக்கத்தை ஒரு 6 வருஷத்தில் அதை வந்து மேம்படுத்தி உணவில் தன்னிறைவு அடைய செய்கிறாங்க. 1966 நமக்கு உணவில் தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். நம்ம அது வரைக்கும் நம்ம அரிசியெல்லாம் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நம்ம தானியங்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம 66 வந்துட்டோம். இத்தகைய பசுமை புரட்சியை செஞ்சது எம்.எஸ். சுவாமிநாதன், சி. சுப்பிரமணியம் கூட்டணி. இதுக்கு வித்திட்டது இந்திரா காந்தி. இப்படியாக அவங்க ஒரு நாட்டோட ஒவ்வொரு இதையும் அவங்க பார்த்து செஞ்சிகிட்டு இருக்கும்போது, இந்த பாகிஸ்தான் அவங்க எப்போவுமே நமக்கு பிரச்சனை தான். அவங்க வந்து நம்ம நாட்டை விட்டு பிரியும் போது மத ரீதியாக பிரிஞ்சாங்க. முஸ்லீம்ஸ் இருக்கிற இடத்த தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. பிரிக்கும்போது பாகிஸ்தான் 2 பகுதியாக வந்தது. ஒரு இது இப்போ இருக்க பாகிஸ்தான், இன்னொன்று வந்து இப்போ நம்ம பங்களாதேஷ் இருக்கிற இடம். இதை வந்து கிழக்கு பாகிஸ்தான் சொன்னாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனையில் மத ரீதியான பிரச்சனை. அதில் வந்து நிறைய அவங்களால நம்மளை ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதுல அவங்க உள்நாட்டு கலவரம் ஏற்படுது. இந்த உள்நாட்டு கலவரம் ஏற்படும் போது பாகிஸ்தான் வந்து இராணுவத்தின் மூலமாக அவங்க மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தரை தொடர்பு இருக்குது. அதனால் கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து அது வங்காளத்துக்குள்ளே, நம்மளுடைய மேற்கு வங்காளத்துக்குள்ளே அகதிகள் வர ஆரம்பித்தாங்க. 1,00,000 பேருக்கு மேலே நமக்கு அகதிகள் அதிகமாக வந்துட்டாங்க. நம் நாடு தாங்காது. அப்போது இந்திரா காந்தி வந்து படையெடுப்பு எடுத்தாங்க. பாகிஸ்தான் மீது படையெடுத்து அவங்க போகும்போது நம்முடைய முப்படைகளும் வான்வழி தாக்குதல், கடல் வழி தாக்குதல், தரை வழி தாக்குதல் 3ஐயும் முடுக்கிவிட்டு கிழக்கு பாகிஸ்தான் இப்போ உள்ள பங்களாதேஷோட தலைநகரம் வரைக்கும் போய் அதை இந்தியா கைப்பற்றிட்டு, அதே மாதிரி நம்முடைய பாகிஸ்தானுக்குள்ளேயும் பெரும்பான்மையான இடத்த தரப்பிடிப்பட்டு போயிட்டாங்க. இதில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் அமெரிக்கா. அவங்க வந்து 7வது கடற்படையை ஏவிடுவோம்னா ரொம்ப பயங்காட்டினாங்க. இந்திரா காந்தி எதுக்குமே பயப்படலை. அவங்க நினச்சதை அவங்க செஞ்சாங்க. அந்த நேரத்தில் இவங்க பாகிஸ்தான் நம்ம வழிக்கு வந்து இந்த கிழக்கு பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற பேரில் சுதந்திர நாடாச்சு. இன்றைக்கி நம்முடைய நாட்டுக்கு வந்த அகதிகள்லாம் அவங்க நாட்டுக்கு போனாங்க. அந்த நேரத்தில் நம்ம மக்கள் வந்து இந்திரா காந்தியை நம்ம துர்காதேவி அப்படின்னு பாராட்டினாங்க. துர்காதேவின்னு ஒரு வழிபாடையே அவங்களுக்கு நடத்தினாங்க. அவ்வளோ பெரிய பெருமையை அவங்களுக்கு கிடச்சிது. 1971 ஆரம்பித்தது. 72 இந்த யுத்தம் முடிஞ்சு முழுமையான ஒரு நிறைவை நமக்கு கிடச்சி. இதுக்கப்புறம் இவர் 3வது முறையும் ஆட்சிக்கு வந்து நடத்தும்போது
இதில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது 1975. இவர் இந்திரா காந்தி தேர்தலில் தேர்வு செய்யப்பட்டது செல்லாதுன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து அதை ரத்து பண்ணிச்சு. அந்த இது பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பித்த உடனே இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி இதை கொண்டு வந்தாங்க. இந்த எமர்ஜென்சிங்கிறது புதிது கிடையாது. நம்ம ஏற்கனவே 2 யுத்தம் நடந்திருக்கு. 2 யுத்த காலத்துலேயும் எமர்ஜென்சி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ கொண்டு வந்தது முழுக்க அவங்களோட சுயநலத்துக்காக கொண்டு வந்த மாதிரி ஆகிட்டு. தன்னுடைய இந்த பவர்லேயே இருந்தது இதெல்லாம் வச்சு நம்ம பவரை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை கொண்டு வர்ற மாதிரி ஆகிட்டு. அது வந்து மக்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஒரு நமக்கு வந்து ஜனத்தொகை பெருகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குடும்ப கட்டுப்பாடு தான் கொண்டு வந்தாங்க. அதை வலியை பூத்துனாங்க. அதே மாதிரி எமர்ஜென்சிலையும் நிறைய அத்துமீறல் நடந்தது. இவங்களை எதிர்க்கிற தலைவர்கள் எல்லாம் அவங்க சிறையில் போட்டாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்து அது கிட்டத்தட்ட ஒரு 19-20 மாதங்கள் அந்த எமர்ஜென்சி பீரியட் நீடிச்சது. அதுக்கப்புறம் திரும்ப 77 ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. எலெக்ஷனை துணிஞ்சு வச்சாங்க இந்திரா காந்தி. மக்கள் எப்பவும் நம்ம பக்கம்தான் இருப்பாங்க. ஆனால் மக்கள் வந்து மாற்றி ஓட்டு போட்டாங்க. இதில் வந்து ஜனதா கட்சி ஜெயிச்சு அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. இந்திரா காந்தி தோத்துட்டாங்க. காங்கிரஸ் தோற்று போச்சு. இந்த நேரத்தில் காங்கிரஸும் 2ஆக பிரிஞ்சிட்டு, பழைய காங்கிரஸ்னு ஒன்று, புதிய காங்கிரஸ்னு ஒன்று 2ஆக பிரிஞ்சு, இந்த புதிய காங்கிரஸுங்கிறது இந்திரா காந்தி கைக்கு வந்தது. அப்போ இதில் வந்து இந்திரா காந்தியோட வீழ்ச்சிக்கு காரணம் வந்து அவங்க வந்து அந்த தன்னுடைய பவரை அதிகாரத்தை விட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஒரு இதில் வந்ததுனால அது வரைக்கும் நமக்கு அவ்வளவு தூரம் இருந்தவங்க இந்த இதில் அவங்க இழந்துட்டாங்க. அதனால அந்த இடத்துல போச்சு. அப்படியே விட்டுருந்தா கூட அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்திருக்காது. ஆனால் இவங்க வந்து புதிய அரசாங்கம் வந்து இந்திரா காந்திக்கு கொஞ்சம் அதிக தொந்தரவுகளை கொடுத்தாங்க, சிறைக்கு அனுப்புனாங்க. இதெல்லாம் அவங்க மேலே ஒரு அனுதாபம் ஏற்பட்டது. ஆனால் புதிய ஆட்சியினால் ஒற்றுமையாக கொண்டு போக முடியல. ஏன்னா கூட்டணி ஆட்சி, அதில் பிரச்சனையாகி அது ஆட்சி கலைஞ்சிட்டு. அடுத்த எலெக்ஷன் வரும்போது இந்திரா காந்தி முழுமையான ஆதரவோட அவங்க திரும்பவும் ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த நேரத்தில் மக்களுக்கு வந்து இந்திரா காந்தியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் நிறைய தெரிஞ்சதே தவிர அவங்களோட அந்த இருண்ட பக்கம் வந்து அவங்களுக்கு தெரியலை. அவங்க வந்து அவரை திரும்ப பிரதமராக ஏற்றுக்கிட்டாங்க. இந்திரா காந்தியும் தன்னுடைய தவறுகள்லேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்சியை நல்லபடியாக நடத்தினாங்க. இந்த நேரத்தில் தான் நாட்டில் வந்து தீவிரவாதம் தலை தூக்குச்சு, பிரிவினைவாதம் வந்தது. பஞ்சாப் சீக்கியர்கள் வந்து நாங்கள் தனியாக பிரியணும் அப்படின்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையாச்சு. இவங்க கவர்மெண்ட் ஒடுக்க ஆரம்பிக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பொற்கோயிலுக்குள்ளே அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள்ளே இந்த போராளிகள் வந்து உள்ள ஆயுதங்களோடு ஒழிஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னா பொற்கோயிலுக்குள்ளே இராணுவம் போகக்கூடாதுன்னு ஒரு எழுதப்படாத சட்டம். ஆனால் இவங்களை அங்கே இருந்து இவங்க வெளியே வந்து பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. அப்போது இந்திரா காந்தி வந்து துணிஞ்சு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லி பொற்கோயிலுக்குள்ளே இராணுவத்தை அனுப்பிட்டாங்க. அனுப்பி அவங்கள பூரா அழித்து அதை கொண்டு வரும்போது சீக்கியர்கள் வந்து நம்முடைய மதத்துக்கு எதிராக நடந்தாங்கன்னு ஒரு கோபம் சீக்கியர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் அந்த போராட்டத்தை அவங்க தடுத்துட்டாங்க இந்திரா காந்தி. அதை மனசில் வச்சுக்கிட்டு 1984 இவங்க வந்து இந்த அவங்களுடைய மெய்காப்பாளர் 2 பேர் சீக்கியர்கள், அவங்களே இந்திரா காந்தியை அவங்களோட அந்த தோட்டத்தில் வச்சு துப்பாக்கிகளால் சுட்டு இந்திரா காந்தியை கொண்டுட்டாங்க. ஆக அவங்களுடைய கொள்கை பிடிப்பினாலையும் நாட்டை காப்பாற்றணுங்கிற இதில் அவங்க எடுத்த நடவடிக்கைகளுமே அவங்களுக்கு எதிராக வந்து சேர்ந்தது. அப்பேற்பட்ட மகாத்மா காந்தியும் அவரோட கொள்கையினாலேயும் இறையந்தான் துப்பாக்கி கொண்டுக்கு இறையானார். இந்திரா காந்தியும் அதே மாதிரி தான் இதுக்கு இறையானார். அவங்கள்ட்ட இருண்ட பக்கங்கள் இருக்குது, ஆனால் மிகவும் நல்ல பக்கங்கள் இருக்குது. நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தது, அணு ஆயுத சோதனைக்கு உள்ளது பண்ணது, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வல்லரசாக இந்தியா இருக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தது எல்லாமே இந்திரா காந்தி தான். ரொம்ப போல்டான லேடி, அயன் லேடிம்பாங்க, இரும்பு மனுஷிம்பாங்க. அப்பேற்பட்டவங்க, கொள்கையில் உறுதி கொண்டவங்க, எடுத்தது பின் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பெண்மணி. அவங்கள நம்ம வந்து நம்முடைய பிரதமராக 4 முறை நம்மளுக்கு இருந்திருக்காங்க. அவங்களோட இதை நினச்சி நம்ம என்றைக்குமே நம்ம வந்து அவங்கள மனசார நினச்சிக்கிடணும். நாமளும் நம்முடைய பெண் குழந்தைகள் எல்லாம் அவங்கள ஒரு முன்னுதாரணமாக வச்சு நம்ம வாழணும்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய
என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.